ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு கோர்ஜஸ் ஒரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யூடியூப் ஸ்டுடியோ வந்து செட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட. அதனால கிச்சனுக்கு வந்து இந்த ஒரு பார்ட்டை மட்டும் இன்னொரு வால் செட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வால் ரூம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல கிச்சனை செட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோ வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு அந்த டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்றது நான் சமைக்கும் போது சொல்கிறேன். இன்னைக்கு சமைச்சு ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து ஃபுட் டொனேட் பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல எடுத்திருக்கோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். சரி, வாங்க இப்ப டிஷ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் வறுவலும் தக்காளி சாதமும் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கேன். சட்டி காயட்டும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான எல்லா பொருளும் உள்ள இருக்கு. இப்போ வந்து வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1.5 kg எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் எடுத்துட்டேன். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் சிக்கன் வந்து நல்லா எண்ணெயில வதங்கட்டும். அது கூடவே நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகறதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா சிக்கன் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கரம் மசாலா வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா போட்டாச்சு. அடுத்து வந்து தேவையான அளவு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா வேண்டாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் ஏன் கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன்னா, கருவேப்பிலையோட அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே நமக்கு முழுசாக கிடைக்கும். எண்ணெயில் பொரியாமல் அப்படியே நமக்கு அதோட மொத்த சத்தும் அப்படியே கிடைக்கும். அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். சிக்கனை வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து தக்காளி தொக்குக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் வாங்க. ஆல்ரெடி நான் வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக இது பத்தாது, உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சிருக்கேன். போட்டாச்சு. அடுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம்.
வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சாச்சு. அடுத்து நம்ம தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு. அப்போ நம்ம உப்பு வந்து ஓரளவுக்கு சேர்த்துக்கணும். சாதத்துல நம்ம உப்பு சேர்க்க முடியாது, அதனால தொக்குல சேர்க்குற உப்பு தான் நமக்கு. நான் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம மஞ்சத்தூளை உள்ள சேர்த்துக்கணும். மஞ்சத்தூளை உள்ள சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளையும் உள்ள சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வரமிளகாய் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கலருக்காக கொஞ்சோண்டு, இது வந்து கடை மிளகாத்தூள் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு, தக்காளி சாதம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை கொஞ்சம் வச்சு நம்ம பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எத்தனை பேக் வருதுன்னு தெரியல, நம்ம பேக் பண்ணும்போது பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சிக்கனையும் இதிலே வச்சிடுறேன். பேக் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 12 இருக்கா, 13 போட்டில் பேக் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நைட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சுக்கேன் எல்லாத்தையும். கரெக்டாக 13 பொட்டலும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால எங்களோட முயற்சி இது. இதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் வாட்டர் பாட்டிலாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். பார்க்கலாம். Quality.